ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். நான் உங்கள் கண்மணி. இன்னைக்கு ஒரு கதை சொல்கிறேன். நம்ம வாழ்க்கையில் பல மனிதர்களை கடந்து போவோம். ஒரு நீரோட மாதிரி பல தடங்கல்களை தாண்டி கடலில் கலக்கிற நாளும் வரும். அப்போ நம்ம நினைவுக்கு ஒரு முகம் ஞாபகம் வருதுன்னா அவங்க நம்ம கூட பல வருடம் சில வருடம் வாழணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு முறை பார்த்தாலும் அவங்க நம்ம மனதில் ஏற்படுத்துகிற தாக்கம் போதும். நீலவானம் பூமியத்தோட பூமியும் நீளமாக பிரதிபலிக்கிற கடற்கரை, நண்டு பிடிக்க ஓடும் சிறுவர்கள், சிப்பி தேடும் சிறுமிகள், மணல் வீடு கட்டி மகளை சிரிக்க வைக்கிற தந்தை, பாதத்தை தழுவி செல்ற கடலலை, இதையெல்லாம் ரசித்தபடியே கணவனோட கையை பிடிச்சிட்டு அவன் உயிரோடு இருப்பானா அப்படின்னு கேட்டா மீனா. அப்படியே திரும்பி அழிவை சந்திச்சு மீள முடியாமல் பாதி உடஞ்ச நிலைமையில் இருந்த வீடுகளை பார்த்துட்டு உயிரோடு இருக்கான் உன் நினைவில் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட கைகளை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டாரு. அப்படியே தூரமாக ஒரு பெரிய கடலலை உருவாக கண்களில் கண்ணீரோட திரும்ப திரும்ப பார்த்தபடியே ரயில் நிலையத்துக்குள்ளார வந்தான் மீனா. ரேடியோவில் ஒழிச்சிக்கிட்டு இருந்த ஒரு செய்தி, ஆழிப்பேரலைக்கு பலியானது தனுஷ்கோடி. அதை கேட்டதும் மீனாவோட கண்களில் ஆழிப்பேரலை தான் உருவாச்சு. மீனா அப்படி யார் உயிரோடு இருக்கணும்னு நினச்சா? ரயில் நிலையத்தில் யாரை திரும்பி திரும்பி பார்த்தா? ஃப்ளாஷ்பேக் போகலாமா? அப்போ தான் மீனாக்கு எக்ஸாம் ரிசல்ட் வர பாரதியார் யூனிவர்சிட்டியில் அப்ளிகேஷன் போட்டுட்டு பதிலுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. யூஸ்வலாக கோடை விடுமுறைக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஒரு பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போகிற அப்பா இந்த தடவை தேர்ந்தெடுத்த இடம் ராமேஸ்வரம். வீட்டில் பரபரப்பாக லக்கேஜை பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க அம்மா. மீனா, உன் ட்ரெஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டு இல்லை, இந்த சீப்பு உன் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கோ அப்படின்னு ஆரம்பித்தா அம்மா. ரயில்வே ஸ்டேஷன் வந்து கூட மீனா உன் ப்ரஷ்ஷை எடுத்துக்கிட்டே இல்லை அப்படின்னு கேட்டுட்டு இருக்க ரயில்வே ஸ்டேஷன் செம கூட்டம். இப்போல்லாம் ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்மில் வந்து நிற்கும் அப்படிங்கிறத தாண்டி எந்த கோச்சு எந்த இடத்துல நிற்கும் அப்படிங்கிறதையும் தாண்டி எந்த இடத்துல ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. ஆனால் அப்போது ட்ரெயின் வந்து நின்ன உடனே டிடிஆர் ஒரு சார்ட் எடுத்துகிட்டு வந்து கோச்சில் விட்டுவார். அதில் நம்ம பேர் இருக்காங்கிறத பார்த்து தான் சீட் கன்ஃபார்ம் பண்ணி போய் உட்காரணும். அப்படி மீனாவோட அப்பா சீட் செக் பண்ணிகிட்டு இருக்க யாரோ மீனாவோட கையை பிடிச்சாங்க. யாருன்னு திரும்பி பார்க்குறக்குள்ளார இழுத்துட்டு ஓட எதுவும் புரியாமல் மீனாவும் பின்னாடியே ஓடுனான். பதறி போன அம்மா மீனா மீனான்னு கத்த பக்கத்தில் இருந்த பசங்க பிரபுன்னு கத்திட்டு அவங்கள ஃபாலோ பண்ண திரும்பி பார்த்த பிரபு அதிர்ச்சியில் சட்டுன்னு கையை விட தெரிச்சு போய் விழுந்தான் மீனா. சில நொடிகளில் இந்த இன்சிடெண்ட் நடந்து முடிய ஐயோ பொண்ணுன்னு மீனாவை தூக்கி விட போனாங்க அம்மா. யாருடா நீ ராஸ்கல் அப்படிங்கிற மாதிரி மீனாவோட அப்பா பிரபுவை பார்க்க, சார் சார் ஃப்ரெண்டுன்னு நினச்சி கையை பிடிச்சிட்டேன் சார், தயவு பண்ணி மன்னிச்சுக்கோங்க சார் அப்படின்னு காலில் விழாத குறையா கெஞ்சினான் பிரபு. சரி, பார்க்க நல்ல பையனாக இருக்கானேன்னு சொல்லிட்டு மீனாவோட அப்பாவும் சீட்டு பார்க்குற வேலையை கண்டினியூ பண்ண ஒரு வழியாக சீட்டு கன்ஃபார்ம் பண்ணி போய் உட்காந்தா ஆப்போசிட் சீட்டில் பிரபு. என்னப்பா ஃபாலோ பண்ணுறியா அப்படின்னு மீனாவோட அப்பா கேட்க, சார் ஃபாலோலாம் பண்ணல சார், இங்கே தான் சார் என் சீட்டு, வேணா சார்ட்டில் பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணான் பிரபு. அப்படியே பேசஞ்சர்ஸ் எல்லாம் செட்டில் ஆக ட்ரெயின் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுது. என்னப்பா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா அப்படின்னு மீனாவோட அப்பா கேட்க, ஆமாம் சார், பாரதியார் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு எக்ஸ்கர்ஷன் போகிறோம் தனுஷ்கோடிக்கு, 2 நாள் ட்ரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பார்க்க கீழே விழுந்து கையில் ஏற்பட்ட காயத்துக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருந்தா மீனா. சாரிங்க அப்படின்னு பிரபு சொல்ல மீனாவோட முகத்தில் ஒரு சின்ன புன்னகை. எந்த ஊருப்பா உனக்கு அப்படின்னு மீனாவோட அம்மா கேட்க, எனக்கு சேலங்க, ஹாஸ்டலில் தங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னான் பிரபு. அப்படியே கேள்வியும் பதிலுமா கான்வர்சேஷன் கண்டினியூ ஆக மீனாவும் பாரதியார் யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணியிருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டான் பிரபு. சரி, டைம் ஆச்சுன்னு எல்லாரும் தூங்க தயாரானாங்க. நிலவு ஒளியில் ஒரு ரயில் பயணம் ரசிக்க அவள் அருகில் இருக்கும்போது எப்படிங்க தூக்கம் வரும்? வாயை திறந்து காதலை சொல்லணுங்கிற அவசியம் இல்லைங்க. கண்கள் பேசும் காதல் இனியதாகத்தான் இருக்கும். என்னதான் இனிய பயணமாக இருந்தாலும் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டேவா இருக்க முடியும்? ராமேஸ்வரம் ஜங்ஷனும் வந்துருச்சு. மீனாவோட அம்மாவுக்கு லக்கேஜ் எடுக்க ஹெல்ப் பண்ணான் பிரபு. தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொன்ன மீனாவோட அம்மா, கோயம்புத்தூர் வந்தால் வீட்டுக்கு வா என்ன அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க பார்க்கலாம் அப்படின்னு மீனாவை பார்த்து ஒரு புன்னகை. திரும்பி போகும்போது ஒரு கையசைவு.
கடைசி வரைக்கும் மீனாவோட மனதில் பதிந்து போனது என்னமோ அந்த புன்னகை மட்டும்தான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு கதையில் பார்க்கலாம். Until then, bye bye.